ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ரெண்டு பேரும் இப்போ சார்லி சார்லி கேம் விளையாட போறோம். ஏன்னா நாளைக்கு எனக்கு எக்ஸாம். அதுல நான் பாஸ் ஆக போறேனா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அதுக்கு எனக்கு ஒரு சில திங்ஸ்லாம் தேவைப்படுது. அது என்னன்னா ஒன்னு பாப்பா என்ன பைசா ஒன்னு என்ன மைகட்டு ஒன்னு டயாஸ். ஆமா, அதேதான். வா நம்ம கேம் விளையாடலாம். அக்கா நான் பேப்பர் சொல்லுறேன். என்னக்கா அக்கா உன்கிட்ட புது பென்சில் இருக்காக்கா? என்கிட்ட இல்ல, உன்கிட்ட இருக்கா? அக்கா என்கிட்ட யூஸ் பண்ண பென்சில் தான்க்கா இருக்கு. அதுக்கு யூஸ் பண்ண பென்சில்லாம் இருக்க கூடாது, புது பென்சில் தான் இருக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைக்கு போய் புது பென்சில் கேண்டில் எல்லாம் வாங்கலாம். ஏன்னா பழசை யூஸ் பண்ணி இதுக்குள்ள பெயிண்ட் பூந்துருச்சுன்னா சீக்கிரம் வா போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு கேண்டில் ரெண்டு பென்சில் வாங்கிட்டோம். இப்போ நம்ம பேய கூப்பிடலாம். பென்சிலும் வாங்கியாச்சு. அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பயப்படாத, பயந்தா காலி. வா உள்ள. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கேம்ஸ்க்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டோம். இந்த கேம் நாங்க 12 மணிக்கு தான் விளையாட போறோம். ஏன்னா பேய் 12 மணிக்கு தான் சுத்தா. இப்ப சார்லி மட்டும் நான் பாஸ் ஆக மாட்டேன்னு சொல்லிச்சுனா நான் படிக்க மாட்டேன். ஏன்னா படிக்கிறது வேஸ்ட் ஆச்சு. பாஸ் ஆயிடுவேன்னு சொன்னா என்ன பண்ணுவ? அப்பயும் நான் படிக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் பாஸ் ஆயிடுவேனே. இப்ப நைட்டு 10 மணி ஆச்சு. எனக்கு பயங்கரமா பசிக்குது. வீட்ல என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாப்போம். சோறும் சாம்பாரும் வச்சிருக்காங்க. எங்க அப்பா அம்மா வெளிய போயிருக்காங்க. வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அதுக்குள்ள நான் சார்லி சார்லி விளையாட போறேன். அக்கா சார்லி சார்லி கேம் தரையில தான விளையாடணும். தீபம் மேல வச்சிருக்கோமே. ஆமால, வா நம்ம உடனே போய் கீழே வச்சிடலாம். ஏன்னா மெழுகுவத்தி மேல டேபிள் மேல உருகிச்சுனா அம்மா வந்து பார்த்து நம்மள கண்டுபிடிச்சு அடிப்பாங்க. வா வா போ. இப்ப நம்ம இத 4 பாக்ஸா டிவைட் பண்ணிக்கணும். வாங்க. எஸ் எழுதிக்கணும், நோ எழுதிக்கணும், நோ எழுதிக்கணும், எஸ் எழுதிக்கணும். என்னடா பண்ணி வச்சிருக்க? அக்கா இதுதான் அந்த சார்லி சார்லி. இப்ப வாங்க நம்ம பென்சில் வச்சுக்கலாம். இப்போ கேண்டில் வச்சுக்கலாம். இந்த செட் குடி பாப்போம். இது எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. நம்ம கரெக்டா 12 மணிக்கு இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐசக் தூங்கிடாத, நம்ம கேம் விளையாடணும்ல. டேய் ஏன்டா பயந்து ஓடுற? அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இரு நான் வரேன். என்னடா இது? அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால என் சிலுவையை பக்கத்துல வச்சுக்கிறேன். சரி ஐசக், நீ பயப்படாத. நம்ம 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிக்கா. சரி வா, இப்ப மணி 12 ஆச்சு. நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார்லி சார்லி ஆர் யூ தேர்? டாடி டாடி are you there? சார்லி சார்லி நீங்க இருக்கியா இல்லையா? சார்லி சார்லி நீங்க இருக்கியா இல்லையா? ஐயோ, சார்லி இங்க இருக்குதா? சரி சரி இரு, பயப்படாத. நம்ம அதுகிட்ட கேள்வி கேட்கலாம். சார்லி சார்லி நாளைக்கு நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவேனா? சார்லி சார்லி நான் நாளைக்கு எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவேனா? என்னது நோவா? அப்ப நாளைக்கு நான் எக்ஸாம்ல பாஸ் ஆக மாட்டேனா? அக்கா இரு, இப்போ என்னடா? இப்போ நான் என் கேள்வி கேட்கிறேன். சார்லி சார்லி நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்கா? இது எஸ்ன்னு சொல்லுது. நாளைக்கு உண்மையாவே ஸ்கூல் இருக்கு. அப்பனா இது உண்மையா
என்னது நாளைக்கு எக்ஸாம் இல்லையா? அக்கா நாளைக்கு எக்ஸாம் இல்லக்கா, அதனால தான் நீ பாஸ் ஆக மாட்டேன்னு சொல்லிருக்கு. இது உண்மையா தான் சொல்லுது, இதுக்கு போய் நீ பயந்தியே. அக்கா நம்ம கேள்விக்கு தான் எல்லாம் பதில் கிடைச்சிச்சுல, அம்மா இந்த கேம் எப்படி க்ளோஸ் பண்ண போற? அது ரொம்ப ஈஸிப்பா. சார்லியா ஈஸியா அமிச்சிடலாம். சார்லி சார்லி இங்க இருந்து போயிடு. சார்லி சார்லி இங்க இருந்து போயிடு. சார்லி சார்லி யூ கோ. சார்லி சார்லி யூ கோ. என்னது நோவா? ஐயோ சார்லி ப்ளீஸ் நீ போயிடு. நான் உன்னை தெரியாம கூப்பிட்டுட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ போ இங்க இருந்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா குடுத்துருங்கம்மா ப்ளீஸ். என்னது? அம்மா ஐயோ அம்மா அந்த பேப்பர் தயவு செஞ்சு கொடுத்துருமா. நாங்க சார்லி திருப்பி அனுப்பணுமா? நான் வீட்ல இல்லனா இதெல்லாம் தான் நடக்குதா இங்க? ஐயோ அம்மா குடுமா, அது அப்புறம் பேசிக்கலாமா? டைம் இப்ப என்ன ஆகுது? ஒழுங்கு வரங்க எங்க போய் படுங்க. சரி வாய் செட் நம்ம தூங்க போலாம். கொஞ்ச நேரம் வீட்ல எல்லாம் இந்த ரெண்டும் என்னென்ன பண்ணுதுங்க பாரு. நமக்கு வரையறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம கிட்ட ஒரு நோட்டும் இல்ல, பென்னும் இல்ல. இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு கூட இல்ல. மோனிகா மோனிகா, யாரு யாரு அதை என்ன கூப்பிடுறது? மோனிகா இந்த பக்கம் பாரு, நான் எங்க இருக்கேன். நீ யாரு? மோனிகா நீ கவலைப்பட்டதை நான் பார்த்தேன். உனக்கு தேவை ஒரு நோட்டு பென்னு தானே, அதை நான் தரேன். இந்தா. தேங்க்யூ. நம்ம இப்ப என்ன வரையலாம்? ஆப்பிள் வரையலாம். ஆப்பிள் படம் நல்லா சூப்பரா வந்திருக்கு. என்னது இது? நம்ம ஆப்பிள் படம் வரைஞ்சோம், உண்மையான ஆப்பிள் வந்துருச்சு. அப்பனா இது ஒரு மேஜிக் பென்சிலா? அம்மா மோனிகா, நான் ஒரு மேஜிக் பென்சில் தான். என்ன ஏழையோட பசங்களை போகிறதுக்கு மட்டும்தான் இந்த பென்சிலை உருவாக்கி இருக்காங்க. வேற எந்த ஒரு பேரேசிக்காகவும் நீ யூஸ் பண்ண கூடாது, சரியா? சரி ஓகே, நான் உன்னை ஏழைகளுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஐயோ வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு. ரொம்ப பசிக்குது வேற. ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. தலை சுத்துது, மயக்கமா வருது. ஐயோ அவர் ரொம்ப பாவம். பசியில எவ்வளவு வேலை செய்யறாரு. அவருக்கு நம்ம சாப்பிடறதுக்கு பீட்சா வர வச்சு கொடுக்கலாம். இந்தாங்க, இத சாப்பிட்டுட்டு வேலை செய்யுங்க. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க, நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா வேலை செய்யுங்க. இப்ப நல்ல தெம்பா இருக்கு. இப்ப தெம்பா வேலை செய்யலாம். இது உடனே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அப்பாட்ட எல்லாம் காமிக்கலாம். அப்பா என்னாச்சுப்பா? மோனிகா அப்பா சாப்பிடலமா, ரொம்ப பசிக்குதுமா. பசிக்குதா? சரிப்பா இருங்க நான் வரேன். அப்பாவுக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம என்ன பண்றது? அவருக்கு பிடிச்ச லெக் பீஸ் பிரியாணி வர வச்சு தரலாம். லெக் பீஸ் பிரியாணி. அப்பா இந்தாங்கப்பா சாப்பிடுங்க. ஹாய் மோனிகா, லெக் பீஸோட பிரியாணியா? ரொம்ப நன்றி மோனிகா. எப்படிமா உங்களுக்கு இவ்வளவு டேஸ்டான பிரியாணி கிடைச்சது? அத விடுங்கப்பா, அது எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. என்ன ஒருத்தர் கொடுத்தாங்களா? என்கிட்டயே உண்மையை மறைக்கிறியா? இரு இரு, அது எப்படின்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நம்ம பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கூட ரொம்ப பசியில இருக்காங்க. அவங்களுக்கும் நாம இந்த மாதிரி பிரியாணி கொடுப்போம். இப்ப இதை எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். ஓஹோ, இதுதான் ரகசியமா?
ஆஹா, இது மந்திர பென்சிலா? இத வச்சு நிறைய பணம், நகை, தங்கம், வைரம் எல்லாத்தையும் வரைஞ்சிடலாம். தங்கமே வந்துரு. என்ன எதுவுமே வர மாட்டேங்குது. சரி, வைரம் வரையலாம். வைரமே வந்துரு. என்ன வைரமும் வர மாட்டேங்குது. என்ன இது எதுவுமே வர மாட்டேங்குது. இத மோனிகாவை வச்சே வரைய வைக்கலாம். மோனிகா, மோனிகா இங்க வா. மோனிகா, இது மந்திர பென்சில்ன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஒழுங்கு மரியாதையா பணம், நகை, தங்கம், வைரம் எல்லாத்தையும் எனக்கு வரைஞ்சு கொடு. இல்லப்பா, இது ஏழைகளோட பசியை தீர்க்கிறதுக்கு மட்டும்தான். நம்மளோட பேரண்ட்ஸுக்காக இதை யூஸ் பண்ண கூடாதுப்பா. தப்பு. மோனிகா, இப்ப நீ வரைய போறியா இல்லையா? என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் வரைய மாட்டேன். வரைய மாட்டேன்? அப்ப நான் உன்கிட்ட பேச மாட்டேன். அப்பா, அப்படி சொல்லாதீங்கப்பா, கொடுங்க. நம்ம இப்ப இந்த தங்கமும் வைரமும் வரையலனா அப்பா நம்ம கிட்ட பேச மாட்டாரு. பேசாம நம்ம இந்த பெண்ணு கொடுத்த தேவதையே கூப்பிடலாம். என்ன மோனிகா? ஏஞ்சல், எங்க அப்பா பேரசப்பட்டு தங்கம் வைரம்னு கேக்குறாரு. நான் என்னதான் பண்றது? இங்க பாருங்க மோனிகா அப்பா, இந்த பென்சில் ஏழைங்களோட பசியை போக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது. பேராசை பிடிச்சு நீங்க எதை கேட்டாலும் அது கிடைக்காது. அதனால உங்க பொண்ணு ஏழைங்களுக்காக உதவி செய்ய விடுங்க. ஏஞ்சல், என்ன மன்னிச்சிரு. என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். இனி என் பொண்ணை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். அவ ஏழைங்களுக்கெல்லாம் உதவி செய்யட்டும். சரியா மோனிகா? சரிப்பா, நீங்களும் இந்த மாதிரி ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏஞ்சல் உங்க கூடவே இருப்பாங்க. உங்களுக்கும் ஏஞ்சல் வேணுமா? இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். மோனிகா, சீக்கிரமா போய் ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகேப்பா. மோனிகா, எழுந்துரு. இருங்கப்பா, கொஞ்ச நேரம் பொறுத்து எழுந்துக்கிறேன். மோனிகா, டைம் ஆகுதுமா, சீக்கிரம் போய் கிளம்புமா. ஓ, எப்படிதான் டிஸ்டர்ப் பண்றீங்க. ஏய், நீ குளிச்சிட்டியா? அப்பா, இப்பதான்ப்பா குளிச்சிட்டு வரேன். என்னப்பா இப்படி கேக்குறீங்க? குளிச்சேன்னு சொன்னா பாத்ரூம் நனையவே இல்லையே. சம்திங் இஸ் ராங். என்ன பிரஷ் நனையவே இல்ல? மோனிகா, நீ பல்லு வளர்க்கணியா? அப்பா, நான் காலையில 2 வாட்டி வளர்க்கணும்ப்பா. பிரஷ் நனையவே இல்ல, அப்புறம் எப்படி? மோனிகா, இந்த பாலை குடி. அது அப்படி வைங்கப்பா, நான் குடிக்கிறேன். சரி, பாலை குடிச்சிட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்புனா. கொமட்டுது. குடிக்க சொல்லி அப்பா என்னத்தை கொடுத்திருக்காரு? ஜெனி, இந்த பாலோட தேவை என்னை விட உனக்கு தான் தேவை. நீ வளர்ற பொண்ணுல, அதனால நல்லா சாப்பிடணும். ஜெனி, இங்க பாரு, உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா, என்னது உன் தட்டுல பால் இருக்கு? நான் இன்னும் உனக்கு பால் கொடுக்கவே இல்லையே. வாவா, புடி பாப்போம், புடி பாப்போம். பசங்களா, கத்தாதீங்க, அமைதியா விளையாடுங்க, அம்மா திட்டுவாங்க. ஏய், யார் உடைச்சது? நாங்க இல்லம்மா. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அம்மா, நாங்க பொறுமையா விளையாடணுமா? எங்க பொம்மை தெரியாம அப்பா கிட்ட போயிடுச்சுமா. அப்பா அது காலால வச்சாரு பாரு, கண்ணாடி மேல பட்டு எல்லாம் உடைஞ்சிச்சுமா. நாங்க எதுவும் பண்ணலமா. ஆமாமா, அப்பதான் வச்சாரு. அப்பதான். என்னங்க, நீங்க தானா? உங்களை எனக்கு பிடிச்ச கிளாஸ் எப்படி உடைச்சீங்க? அப்பா, அப்பா, கொஞ்சம் இங்க வாங்களேன். என்னாச்சு மோனிகா, என்ன விஷயம்? இவனை பாருங்கப்பா, மண்ணுல எல்லாம் விளையாடி எதையாவது வாயில வச்சுட்டு எப்படி ஜோரம் அடிக்குது பாருங்க. சீக்கிரமா இவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனப்பா. பயங்கரமா கொதிக்குது குழந்தைக்கு.
மோனிகா அது ஏதாவது சின்ன உடம்பு சூடா இருக்க போதுமா. மோனிகா அவனுக்கு நீ ஏதோ பேராசிட்டமால் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, இப்ப என்னால ஹாஸ்பிட்டல்லாம் போக முடியாது. நான் ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துடுறேன்னா சரியா? குறிச்சிட்டு வாங்க. அவனுக்கு நீங்க வச்சிருக்க அந்த சிங்கப்பூர் சாக்லேட்டை கொடுங்க, அவன் ஜுரம் பறந்து போயிடும். இது நல்ல ஐடியா. இரு இப்ப வரேன். மோனிகா இந்த சாக்லேட். தேங்க்ஸ் பா. இப்ப அவனுக்கு உடம்பு சரியா போயிடும். சரி நீ பாத்துக்கோ, எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு. அப்பா போயிட்டாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து பொய்யா சொல்றீங்க. நீங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுள் மேல இருந்து பாத்துட்டு இருக்காரு. மேல எங்க கடவுள் இருக்காரு? மேல வாடிக்கைக்கு பெரிய ஆண்டி தானே இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா. நீ பேசுறது நீ செய்யறது எல்லாத்தையும் கடவுள் பாத்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு பொய் சொல்ற பசங்களை பிடிக்கவே பிடிக்காது. புரியுதா? சரிங்கப்பா. அட இவ்வளவு காலையில யார் போன் பண்றது? ஐயோ பாஸ், ஐயோ இவர்கிட்ட நான் என்ன பேசுறது? இவ்வளவு காலையிலே போன் பண்றாரு. மோனிகா சீக்கிரம் இங்க வாமா. மோனிகா என் பாஸ் போன் பண்றாரு. அவர்கிட்ட அப்பா குளிச்சிட்டு இருக்காரு, சொல்லு போ போ. அப்பா நீங்க என்ன சொன்னீங்க? மேல கடவுள் பாத்துட்டு இருப்பாருன்னு தானே சொன்னீங்க? ஹலோ என்னங்க தண்ணி காலியாச்சு, அந்த தண்ணியை கொஞ்சம் மாத்துங்க. ஐயோ இப்பதாம்மா மோனிகா தள்ளி விட்டா, காலு சுளுக்கிச்சு, என்னால முடியாதுமா. அப்பா பொய் சொல்லக்கூடாது, மேல இருந்து ஆண்டவர் பாக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ், பொய்ய பொறுத்த இருக்கும் சின்ன பொய் பெரிய பொய்ன்னு இல்ல, பொய் பொய் தான். அதனால நீங்க யாரும் பொய் சொல்லக்கூடாது. மேல இருந்து கடவுள் பார்த்துட்டே இருப்பாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குட்டு லைக் பக்கு. பாய். அம்மா நான் வெளிய பார்ட்டிக்கு போணுமா, எனக்கு காசு கொடுங்க. வாயமுட பார்ட்டிக்கு போகணுமா? ஃபர்ஸ்ட் போய் குளிச்சு 1 வாரம் ஆகுது. என்னது 1 வாரமா குளிக்கலையா? அம்மா 1 வாரமா குளிக்காம சோப்புக்கான செலவெல்லாம் மிச்சம் பண்ணி வச்சிருக்கேன்ல, அந்த காசுலாம் என்கிட்ட கொடுங்க, நான் பார்ட்டிக்கு போயிட்டு வரேன். சோம்பேறி பொண்ணு, உனக்கு என்ன காசு மரத்துல காய்க்குதா? நீ கேக்குறப்பெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு, காசு சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படணும். சரிங்கப்பா, அப்ப நான் போய் பணம் சம்பாதிக்கிறேன். சம்பாரிச்சு பெரிய ஆளாக போறேன். காசு எல்லாம் அப்புறம் சம்பாரிச்சுக்கலாம், முதல்ல சோப்பு பிடி, போய் குளிச்சுட்டு வா. நான் போய் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வரேன். ஐசக் இருப்பா, முதல்ல இவனை குளிப்பட்டுவோம். என் தங்க குட்டியில செல்லம், நீ இப்ப அழுக்க ஐசக்கா இருக்க. உன்னை அப்படியே பல சூப்பரான ஐசக்கா மாத்திட்டுற, சரியா? அழாதடா அழாத, அம்மா வந்துட்டு போறாங்க. ஐயோ கம்முனுடா, உன் மேல முதல்ல தண்ணி எடுத்து ஊத்தணும். ஐசக் ஏன் அழுதுட்டு இருக்கான்? எனக்கு என்ன தெரியும்? உன் பையன் தானே, நீ தெரிஞ்சுக்கோ. உங்க பையன் தானே, உங்களுக்கு ஒழுங்கா பார்க்க தெரியாதா? கோபப்படாத. பாத்ரூம்ல இருந்து தான் சத்தம் வருது. என்னது பாத்ரூம்ல இருந்தா? ஐசக் ஏன் பாத்ரூமுக்கு போனா? ஏய் மோனிகா, அங்க ஐசக் என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா தம்பி 2 நாளா குளிக்கலமா, அவனை அதான் குளிப்பாட்டுறேன். சோம்பேறி பொண்ணு, அவனை எதுக்கு நீ குளிப்பாட்டுற? காலையில தான் அவனை குளிப்பாட்டின, அவன் தண்ணியில இருந்தா அவனுக்கு சளி பிடிச்சிடும்டி. உன்னதானே அவனை குளிக்க சொன்னேன், நீ எதுக்கு அவனை குளிப்பாட்டுற? ஐயோ அழாதுப்பா. எப்படி நினைச்சிட்டா பாரு. வாங்க என் செல்லம், நீ வா நம்ம போலாம். எப்படி நினைச்சிட்டா பாருங்க. நம்ம மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போறோம்? நம்மளும் போலாம். ஏய் நீ ஏன் இப்ப வந்த? உன்னை குளிக்கதானே சொன்னேன், ஒழுங்கா போ. அம்மா தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சுமா, நான் இன்னைக்கு குளிக்கலமா, நாளைக்கு குளிக்கிறேன். என்னது தண்ணி சில்லுன்னு இருந்ததா? இந்த தண்ணியில உன்னை ஐஸுக்கு மட்டும் குளிப்பாட்டுவேன், ஆனா நீ குளிக்க மாட்டியா? மரியாதை போய் குளி. நான் குளிக்க மாட்டேன். அம்மா சுடு தண்ணி போடுமா, நான் குளிக்கிறேன். இப்ப போறியா இல்ல நீ அடி வாங்குறியா? சரி நான் போய் குளிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் குளி. எங்க வச்சோம் இந்த சோப்பை? இங்க தானே இருந்துச்சு.
ஒருவேளை ஐசக்குக்கே ஃபுல்லாத்தையும் போட்டு காலி பண்ணிட்ட போல. சரி அம்மா கிட்ட போய் ஒரு சோப்பு வாங்கிட்டு வரும். அம்மா ஒரு சோப்பு கொடுங்கம்மா. என்னது சோப்பா? இப்பதானே கொடுத்தேன், அதுக்குள்ள என்ன பண்ண? அம்மா அது ஐசக்குக்கு போட்டு எல்லாம் காலி ஆயிடுச்சுமா. அடி பாவி, ஃபுல் சோப்பையும் காலி பண்ணிட்டியா? இப்போ உனக்கு நான் போடுற சோப்பு.